ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு NS ஸ்ட்ரீம் ரைடர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி சவுதிக்கு வந்தோம் எல்லா டீட்டெயில்ஸும் போட்டிருப்பேன். நீங்கள் பார்க்கலான்னா போய் பாருங்கள். இப்போ நம்ம சவுதி அரேபியா ரியாத்தில் தான் இருக்கோம். ரியாத்துலேருந்து 120 கிலோமீட்டர் தள்ளி இருக்கோம். ஏன்னா அங்கே வந்து ரியாத்தில் வந்து நம்மளுக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, ரூமில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 120 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்து ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன், இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டிருப்பேன், யூடியூப்பில் ஷார்ட்ஸாகவும் போட்டிருப்பேன். எங்கே தங்கியிருக்கோம், எப்படி இருக்கும் எல்லாமே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்கலான்னா பாருங்கள், கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு வந்து சவுதி லைஃப் தான். இதுக்கப்புறம் வந்து ஒரு 2 to 5 இயர்ஸ்க்கு வந்து சவுதி லைஃப்பை பற்றி தான் வீடியோஸ் எல்லாமே வரும். நம்ம இங்கே என்ன வேலை பார்க்குறோம், எப்படி சம்பாதிக்க முடியுதா, இங்கே ஃபைன்ஸ் எப்படி இருக்குது, எல்லாமே வந்து இதுக்கப்புறம் வர வீடியோஸில் எல்லாமே வரும். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வந்து இக்காமா வந்துடுச்சுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இக்காமா வந்தோடனே நம்ம வந்து அப்சரில் போயிட்டு நம்ம டிரைவிங் லைசன்ஸுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணணும். அது வேலைக்காம தான் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு நம்ம அப்சரில் ஐடி வந்தோடனே நம்ம அப்சர் ஏடிஎம் மிஷின் போல் இருக்கும். அது வந்து எல்லா மால்ஸு அந்த மாதிரி இடத்துலலாம் இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம அப்சரில் வந்து தம் இம்ப்ரெஷனை வச்சு நம்மளுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோடனே சக்ஸஸ்ஃபுல்லாக அப்சர் வந்து ஐடி வந்து க்ரியேட் ஆயிரும். வேலைக்காம போல் அப்சர் ஐடி ஓப்பன் பண்ணிவிட்டு அழகாக வர இடத்துல மட்டும் போய் நின்றுட்டு, ஏன்னா கொஞ்சம் தள்ளி இருந்தேன்னா நெட்ஒர்க் கவரேஜ்னால் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து ஒரு நல்ல பிளேஸில் நெட்ஒர்க் வர பிளேஸில் போயிட்டு நம்ம லுலு மாலாண்ட போயிட்டு இருந்துட்டு அந்த இடத்துல அப்சர் ஐடியை நம்ம லாகின் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த டிராஃபிக்கை நம்ம கிளிக் பண்ணி அதுக்கு முன்னாடி வந்து மை சர்வீஸ்னு இருக்கும். மை சர்வீஸை கிளிக் பண்ணிவிட்டு டிராஃபிக்கை கிளிக் பண்ணோன்னே என்ன ஊர் நிறையா இருக்கும். அல்ரியாத்துலேயே 2-3 டிரைவிங் ஸ்கூல் தான் இருக்குது. நம்மளுக்கு தமாமாண்ட வந்து டிரைவிங் ஸ்கூல் போட்டிருந்தாங்க. அதனால் வந்து அல்ரியாத்தில் வந்து தமாங்க அந்த ஊரை கிளிக் பண்ணோன்னே அது ஒரு 5 minutes 10 minutes தான் ஓப்பனில் இருக்கும் அந்த போர்ட்டல். அதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து கேலண்டர் போல் வரும். இந்த மாதிரி கேலண்டர் நம்மளுக்கு டேட் கேலண்டர் போல் வரும். அதில் டைமிங்கு டேட்டு எல்லாமே போட்டிருக்கும். அது ஒரு 2 seconds தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப நேரமாக வந்து அந்த ஊரை ப்ரெஸ் பண்ணி அந்த கேலண்டர் வருதா பார்த்துருந்தோம். வரவே இல்லை. வித்தின் செகண்டில் வந்த அடுத்த செகண்டே வந்து நம்ம வந்து வேலைக்கிழமை புக் பண்ணும்போது செவ்வாய்க்கிழமைன்ற டேட்டை கிளிக் பண்ணி டைமிங் 3 மணின்றதை கிளிக் பண்ணி ஓகே கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஓகே ஆயிடுச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதான் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டோம். அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோன்னே இப்போ வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை, இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமை நம்ம வேலைக்கிழமை புக் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை நம்ம போயிட்டு டிரைவிங் கிளாஸுக்கு போவோம். அங்கே வந்து 4-5 கிளாஸஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 தியரி 2 ப்ராக்டிக்கல் இருக்கும். அதெல்லாம் முடித்த அடுத்த செகண்டு தான் நம்மளுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. டிரைவிங் லைசன்ஸ் இஷ்யூ பண்ணோன்னே தான் நம்ம போயிட்டு வேலைக்கு சேர முடியும். என்ன வேலை ஏது வேலை எல்லாமே வந்து அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் இங்கே அப்படியே போயிட்டு இருக்குது. ஃபுட்டு ஓகே, ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வேலைக்கு வரோன்னு முடிவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ஃபுட்டு சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்ல முடியாது. எது இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அப்படியே போக வேண்டியதான். இந்த ஃபுட்டு எப்படி இருந்தது அதை பற்றி டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எப்படி இருந்தது, ஓகேவா இங்கே ஃபுட் எல்லாமே நம்மளுக்கு ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி இருந்தது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். மற்றபடி வந்து வேறு எதுவுமே கிடையாது. இது எல்லாமே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து கேதர் பண்ணி வச்சேன். நம்ம லடாக் சீரீஸ் முடிக்கும் போதும் இதே போல் தான் எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணி வச்சோம். அதே போல் நம்ம சவுதியில் வந்து வேலை செய்ய போகிறோம். அந்த வேலையோட எக்ஸ்பீரியன்ஸு நம்ம எப்படி லைசன்ஸ் எடுத்தோம், எப்படி சர்வே பண்ணுறோம் அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம வீடியோவாக எடுத்து வைக்கிறேன், அப்லோடும் பண்ணுறேன். பாருங்கள். ஒன்றுமே இல்லை, அந்த டிரைவிங் லைசன்ஸ்க்கு புக் பண்ணும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த என்ன அப்சர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஊருன்றதை செலக்ட் பண்ணும். அது செலக்ட் பண்ணும்போது ரெஃப்ரெஷ் அது செலக்ட் பண்ணோன்னே ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா அது வராது, என்ன டைம் டேபிள் வராது. அது ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு தான் ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைமிங்குள்ளே நம்ம டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணி ஓகே பண்ணிட்டோன்னா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் கிளாஸஸ்னால் எப்படி இருக்குது ஏது இருக்குது என்ன மாதிரி டெஸ்ட்டு வைக்கிறாங்க எல்லாமே வந்து நான் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன். நான் லைசன்ஸ் எடுக்கிறேன்னா எடுக்கலையான்றது அப்புறம் தான் தெரியும். இப்போதைக்கு அப்பாயின்மெண்ட் மட்டும் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் அப்பாயின்மெண்ட்டை மாற்றி போட்டுட்டோன்னா 1 month வெயிட்டிங் டைமாக. அதனால் நம்ம அப்பாயின்மெண்ட் கரெக்டாக போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்து வைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வண்டி ஓட்டுறது லைசன்ஸ் எடுத்தது எல்லாத்துமே வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ப்ராப்பராக சொல்கிறேன். இது வந்து நான் ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணி நான் வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து
கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். அதனால தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு போடுறேன். அந்த மாதிரினா எதுவுமே கன்ஃபியூஷனாக கிடையாது. ஜஸ்ட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் வீடியோ எடுத்து மேக் பண்ணி போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு அதை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டவுட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கமெண்டில் தாராளமாக கேளுங்க. நான் கமெண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் சவுதி லைஃப் ஸ்டைல்ஸோட வீடியோஸ்னால் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். மறக்காமல் ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ரூமு எல்லாமே கொடுத்தோன்னே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வேறு செட்டப் வச்சுக்கலாம். இது வந்து சும்மா வந்து இங்கே ரூமுக்கு பக்கத்தில் வெளியே இருக்குதுனால இந்த மாதிரி கையிலே வச்சுன்னு பண்ணுறேன். இதுக்கப்புறம் வீடியோஸ்னால் நம்ம ப்ராப்பராக பண்ண ஆரம்பிப்போம். கோப்ரோனா எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். மோட்டோ ப்ளாகிங்னா பண்ணுவோம், கண்டிப்பாக பண்ணுறோம். அவ்வளோதான். பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதுக்கப்புறம் சவுதி வீடியோஸ்னால் ரெகுலராக ஆரம்பிச்சிடும். ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூடியூபாக இருந்தால்.